பல நாளாக நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, துருக்கி இந்தியாவுக்கு எதிராக எப்போ வேண்டுமானாலும் காய் நகர்த்தலாம் அப்படிங்கிறத பல பதிவுகளில் பல உதாரணத்தில் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆனால் அதே துருக்கி தான் ஜம்மு காஷ்மீர் பிரச்சனையை உலக அளவு பிரச்சனையாக மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல மலேசியாவை கூப்பிட்டாங்க, ஈரானை கூப்பிட்டாங்க, பாகிஸ்தானை கூப்பிட்டாங்க. ஆல்ரெடி பாகிஸ்தான் ஜம்மு காஷ்மீர் விஷயத்தை இன்டர்நேஷ்னல் லெவலில் பெருசாக பேசணும் அப்படின்னு சொல்லும்போது பாகிஸ்தானுக்கு கிடைச்ச இன்னொரு கெரோசின் தான் துருக்கி அப்படின்னு சொல்லலாம். ஸோ எரியிற தீயில மறுபடியும் இந்த கெரோசின், பெட்ரோல், டீசல் எல்லாத்தையுமே ஊற்றுற வேலையை யார் கரெக்டாக செஞ்சாங்கன்னா துருக்கி செஞ்சாங்க. இன்றைக்கி அந்த துருக்கிக்கும் நம்ம நாட்டில் தடை செய்யப்பட்ட PFI அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது பார்த்தீங்களா, பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா, அந்த அமைப்புக்கு எந்த இடத்துலேருந்துலாம் ஃபண்டு வந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு நிறுவனம் கிடையாது, பல அமைப்புகள் ஒரு டேட்டாவை கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது எதுவுமே இந்தியாவினுடைய அமைப்பு கிடையாது, இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய அமைப்புகள். ஸோ இதுக்கு யாராவது ப்ரூஃப் அப்படின்லாம் கேட்டு வந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன்ப்பா. எந்தெந்த அமைப்புகள் எப்படி இந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அதில் லிங்க் பண்ணியிருக்கக்கூடிய அவங்களுக்கு ஃபண்டு வந்திருக்கிறது எந்தெந்த அக்கௌண்ட்லேருந்து அப்படிங்கிறதுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி திடுக்கிடும் தகவலாக வேறொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. கத்தர் வழியாக பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு கொஞ்சம் தொகை வந்திருக்கு. ஆனால் இப்படி அனுப்பப்பட்ட அந்த அமைப்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த அமைப்புக்கும் அல்-கொய்தா அமைப்புக்கும் மிகப்பெரிய நெருங்கிய தொடர்பு இருக்குது அப்படிங்கிறது தான். இதை கத்தர் மட்டும்தான் செஞ்சாங்களா, இல்லை கத்தர் வழியாக யார் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் துருக்கி செய்திருப்பதற்கான அந்த ஒரு ப்ரூஃப் வெளியில் வந்திருக்கு. ஸோ துருக்கியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவை அழிக்கணும், இந்தியாவில் ஏதாவது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தணும், அந்த பிரச்சனையில் அவங்க குளிர் காயணும் அப்படிங்கிறதுல ரொம்ப மும்முரமாக இருக்கக்கூடிய ஒரு நாடு. அதே துருக்கிக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய இன்னொரு நாடு தான் பாகிஸ்தான். ஜம்மு அண்ட் காஷ்மீர், ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்கும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் பிரச்சனைக்கும் என்னங்க சம்பந்தம்? ஆனால் இன்னைக்கு யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளியில் அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா இதை ரெண்டையும் லிங்க் பண்ணியிருக்காங்க. அப்படி லிங்க் பண்ணது மட்டும் கிடையாது, இந்தியாவை தனிமைப்படுத்தணும், இந்தியா ரஷ்யா கூட உறவுடன் இருக்குது, ஸோ இந்தியாவை எப்படியாவது நீங்கள் தனிமைப்படுத்தினா தான் உலக அளவில் ஒரு பீஸ், அமைதி கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அதனுடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஸோ ஒரு பக்கமாக இந்திய நாட்டுக்குள்ளே எப்படியாவது பிரச்சனையை ஏற்படுத்தணும், அதுவும் ஃபண்டு, பணம் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நாடுகள் துருக்கி போன்ற நாடுகள். அந்த நாடுகள்கிட்ட பணம் வாங்குவதற்கு PFI போன்ற அமைப்புகள், அந்த அமைப்புகள் வழியாக சின்ன சின்ன பிரச்சனைகளை உள்நாடுகளை ஏற்படுத்தக்கூடிய பல வேலைகளில் பல நபர்கள் ஈடுபட்டு இருக்கும்போது தான் ஜம்மு அண்ட் காஷ்மீர் விஷயத்தை இன்னைக்கு பாகிஸ்தான் UNGAல எழுப்பியிருக்காங்க. UNGAல இன்னைக்கு ரஷ்யாவுக்கு எதிரான ஒரு பெரிய வாக்கெடுப்பு அப்படிங்கிறது நடத்தப்படுது. அந்த வாக்கெடுப்பு எதுக்குங்கிறத நல்லா கவனிச்சுக்கோங்க. ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் ரஷ்யா 4 பகுதிகளை அனெக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. அப்படி அனெக்ஸ் பண்ணது தப்பு தான், சரிதான், இதுதான் வாக்கெடுப்பு. தப்பு தான் சொல்கிறவங்க தப்புக்கு ஆதரவாக வாக்கு போடணும், சரிதான் சொல்கிறவங்க சரிக்கு சாதகமாக இருக்கக்கூடிய வாக்குகளை செலுத்த வேண்டும். இங்கே உடனே பாகிஸ்தானுடைய மிக முக்கியமான ஒரு நபர் அங்கே UNGAல பேசுகிறாரு. ரஷ்யா செய்திருப்பது தவறோ சரியோ அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனால் அதுக்கு முன்னாடி இந்தியா செய்திருக்கிற தவறை ஏன் யாருமே பேச மாட்டேங்கிங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். அவருடைய பேச்சில் இந்தியாவை தனிமைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது மட்டும் தெளிவாக இருப்பதை நம்மளால் உணர முடியுது. இந்தியா அதுக்கு பதிலடி கொடுக்காம இருப்பாங்களான்னு நீங்கள் நினச்சிருப்பீங்களா? கண்டிப்பாக 1க்கு 10 அடியாக திருப்பி பதிலடி கொடுத்துருக்கோம். ஆனால் அவங்க பேசின பேச்சு எப்படி இருந்துச்சுன்னா, இங்கே இந்தியா ஜம்மு அண்ட் காஷ்மீரை அனெக்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்பியூட் ஏரியாவை இந்தியா அவங்களுடைய சொந்த ஒரு முயற்சியின் பெயரில் அனெக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதையும் உலக நாடுகள் தட்டி கேட்கணும், எங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய துருக்கி போன்ற நாடுகள் இதுக்கு எங்களுடன் கைகோர்ப்பார்கள் அப்படிங்கிறத நாங்கள் நினைக்கிறோம். அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் சமுதாயமும் எங்களுக்கு ஆதரவாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறார். இந்த வார்த்தையை சொன்ன உடனே இந்தியாவுக்கு சுருன்னு கோபம் வந்துருச்சு. ஸோ இந்தியாவின் சார்பாக இருக்கக்கூடிய UNGA அந்த அசம்பிளியில் இருக்கக்கூடிய நபர் உடனே அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, கொஞ்சமாக நல்லபடியாக இந்த கிராஸ் பார்டர் டெரரிசம் அப்படிங்கிறதெல்லாம் பாகிஸ்தான் நிப்பாட்டட்டும், அப்படி நிப்பாட்டுறது மட்டும் இல்லை அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்லது செய்யட்டும், அதுவும் இல்லாமல் இந்த ஜம்மு காஷ்மீர் பிரச்சனையை அவங்க நாட்டு பிரச்சனைன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இன்டர்நேஷ்னல் பிரச்சனைன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் கிடையாது, அது என்றைக்குமே இந்தியாவினுடைய பிரச்சனை தான். வரலாறை தேடி படிங்க ராசாக்களா, வரலாறை தேடி படித்த பிறகு இங்கே பேசுங்க. அதை விடுத்துட்டு ஏதோ பேசணுங்கிறதுக்காகலாம் பேசக்கூடாது. இந்தியாவை தனிமைப்படுத்தணும் அப்படிங்கிறது நீங்கள் கிடையாது, எத்தனை நாடுகள் நினைச்சாலும் நடக்காது. இந்தியா ஐநா சபை எதுக்கு உருவாக்கப்பட்டதோ அந்த ஒரு ஐடியாவுக்கு பின்னாடி தான் இந்தியா நின்றுட்டு இருக்கே தவிர, சில நபர்கள் சொல்லிட்டாங்க இந்த நாடை எதிர்க்கணும், சில நபர்கள் சொல்லிட்டாங்க இந்த நாடை ஆதரிக்கணுங்கிற அந்த முடிவுக்கு நாங்கள் என்றைக்குமே போனது கிடையாது அப்படின்னு சொல்லி சும்மா செவில் அரைஞ்ச மாதிரி சில ரிப்ளையை கொடுத்துருந்தாங்க. இன்னைக்கு நடந்த இந்த அனெக்சேஷனுக்கான வாக்கெடுப்பில் இந்தியா ஆப்சண்ட் ஆயிருந்தாங்க, வாக்குகள் செலுத்தலை. ஆனால் 2 தினங்களுக்கு முன்னாடி நடந்த UNSCல நடந்த வாக்கெடுப்பில் ரஷ்யாவுக்கு எதிரான வாக்குகளை இந்தியா செலுத்தினார்கள்.
ஸோ எந்த நேரத்தில் ரஷ்யாவுக்கு எதிராக வாக்குகளை செலுத்த வேண்டுமோ அந்த நேரத்தில் ரஷ்யாவுக்கு எதிராகவும், எந்த நேரத்தில் ரஷ்யாவுக்கு ஆதரவாக இருக்கணுமோ அந்த நேரத்தில் ரஷ்யாவுக்கு ஆதரவாகவும், எந்த நேரத்தில் யாருக்குமே பிரச்சனை இல்லை ஆனால் இந்த பிரச்சனை 2 நாடுகள் மட்டுமே பேசி முடிக்க வேண்டிய பிரச்சனையை ஐநா சபைக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ற நேரத்திலெல்லாம் அமைதியாக இருந்த இந்தியா இன்னைக்கு பதிலடியும் கொடுத்து அமைதியாகவும் இருந்திருக்கிறது. ஐநா சபை அப்படிங்கிற ஒரு அமைப்பு 2வது உலகப் போர்ல ஏன் தோற்றுவிக்கப்படுது தெரியுமா? யாரும் இனி யுத்தம் செய்யக்கூடாது, யார் கையிலும் பவர் அப்படிங்கிறது தனியாக போயிடக்கூடாது, 3 நாடுகள் 4 நாடுகள் இணைந்து ஒரு நாடை எதிர்க்கக்கூடாது. நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், 2வது உலக யுத்தம் வந்தபோது ஜெர்மனி அப்படிங்கிற ஒரு நாட்டை எதிர்த்து பல நாடுகள் ஒன்றிணைந்தார்கள். ஆனால் அந்த ஜெர்மனியில் நாசி படைகள் அப்படிங்கிற ஒரு படையை மையமாகப்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய மக்களும் கொஞ்சம் குவிக்கப்பட்டார்கள். இது எல்லாமே ஐநா சபை தோற்றுவிப்பதற்கான மிக முக்கியமான காரணமாக இருந்துச்சு. ஜப்பானில் அணுகுண்டு வீசிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போதும், இல்லை ஜெர்மனி நாசி படைகள் பல நபர்களை கொஞ்சி விட்டார்கள் அப்படின்னு சொல்லும் போதும், உலகத்தில் இனி அமைதி திரும்ப வேண்டும் என்றால் ஐநா சபையால் தான் முடியும் அப்படின்னு சொல்லி தான் ஐநா சபை தோற்றுவிக்கப்பட்டது. ஐநா சபை மட்டும்தான் தோற்றுவிக்கப்பட்டதா? இந்த ஐநா சபைக்கு கீழேயே பலவிதமான கிளை அமைப்புகள் அப்படிங்கிறது தோற்றுவிக்கப்பட்டது. ஐநா சபைக்கு கீழே தான் ஐநா சபையினுடைய பாதுகாப்பு கவுன்சில் வருது, ஐநா சபையினுடைய மனித உரிமை கழகம் வருது, இது எல்லாமே வந்துட்டு இருக்கு. ஆனால் இவங்க செய்கிறது எல்லாமே மேற்குலகம் செய்யக்கூடிய எல்லா விதமான அந்த செயலுக்கும் ஆமா போட்டுட்டு சின்னதாக மேற்குலகத்துக்கு எதிரான நாடுகள் ஏதாவது செஞ்சாங்கன்னா மிகப்பெரிய அளவு பிரச்சனையாக பார்ப்பது தான் ஐநா சபையினுடைய ஒரு தொழிலாகவே மாறிட்டு இருக்கு. மியான்மரில் நடப்பது என்ன? மியான்மரில் நடப்பதும் இதே பிரச்சனை தான். அங்கேயும் இராணுவ ஆட்சி நடக்குது, அங்கேயும் மக்கள் கொல்லப்படுறாங்க. ஐநா சபை மியான்மருக்கு எதிராக இவ்வளோ பெரிய கண்டனங்கள், இவ்வளோ பெரிய வாக்கெடுப்பு, இல்லை ஜெலன்ஸ்கி அவர்களை பேச வச்சது மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ஆங் சுங் சுகி அவர்களை பேச வச்சாங்களா? இல்லையே, அவங்களும் ஒரு தலைவர் தானே. ஸோ சில தலைவர்களை தலைவர்களாகவும், பல தலைவர்கள் தலைவரே கிடையாது, நிலம் வெறும் வெத்து வேட்டு அப்படின்னு சொல்கிற அந்த ஐநா சபையினுடைய கூற்றுப்படி இந்தியா செல்வதற்கான வாய்ப்பே கிடையாது. இந்தியா இப்போவும் சொல்கிற ஒரே ஒரு விஷயம்தான், ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் எல்லா நாடுகளும் கலைந்து போங்க, ஜெர்மனி கலைந்து போ, பிரான்ஸ் கலைந்து போ, யூகே கலைந்து போ, அமெரிக்கா கலைந்து போ, 2 நாடுகள் பேசட்டும். 2 நாட்டினுடைய எல்லை பிரச்சனையை இத்தனை பேர் வந்து பேசுனீங்கன்னா என்ன நடக்கும்? பிக் பாஸ் வீடாப்பா இது? ஃபுல்லாக கேமரா வச்சு எல்லாமே ஆக்சஸ் பண்ணுறதுக்கு? இது 2 நாடு, அந்த நாட்டினுடைய குடிமக்கள், அவங்களுடைய எதிர்காலத்தை பற்றியான பிரச்சனை. அந்த பிரச்சனையை அந்த 2 நாடால் மட்டும்தான் முடிக்க முடியுமே தவிர போரால் முடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி இந்தியா இன்னைக்கும் வாதிட்டு கொண்டிருக்கிறார்கள். இதுதான் சரியானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பல நாடுகளுக்கும் தெரியும். ஆனால் என்ன, அவங்களால இந்தியா எடுத்திருக்கிற மாதிரி தைரியமான முடிவை எடுக்கவே முடியாது. ஏன்னா அவங்க ஏதோ ஒரு கட்டத்தில் அமெரிக்காவை நம்பி போக வேண்டியதாக இருக்கலாம். சவுதி அரேபியாவுக்கு எதிராக இன்னைக்கு அமெரிக்கா மிகப்பெரிய ஒரு புரட்சியை செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரணம் என்ன? அமெரிக்கா சொன்ன ரிக்வெஸ்ட்டை சவுதி அரேபியா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஆயில் ப்ரொடக்ஷன் கட் அப்படிங்கிறத நீங்கள் செய்யக்கூடாது, 2 மாதத்துக்கு பிறகு செய்யணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்ல, சவுதி அரேபியா ஒப்பக் ப்ளஸ் நாடுகள் சொல்லிட்டாங்க அதெல்லாம் முடியாது, இப்போ நாங்கள் ஆயிலை ப்ரொடியூஸ் பண்ணுறதை நிப்பாட்டலைன்னா ஆயில் ப்ரைஸ் இன்னும் கொஞ்சம் கீழே போயிடும், இன்னும் கீழே போயிடுச்சுன்னா எங்களுக்கு நஷ்டம் வரும், அந்த நஷ்டத்தை நீ தரமாட்ட, கண்டிப்பாக உன் லாபத்துக்காக உன்கிட்ட இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய கச்சா எண்ணெயெல்லாம் நீ என்ன செஞ்சிருவ, வித்துருவ, இதுக்காக நீ பிளான் போட்டுட்ருக்க, அது என்னால் முடியாதுன்னு சொல்லி சவுதி அரேபியா சொன்னதுனால ஜோ பைடன் அவர்கள் கடுமையாக சில வார்த்தைகளை சொல்கிறார். சவுதி அரேபியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான உறவை மறுபடியும் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், ரீஎஸ்டிமேட் செய்ய போகிறோம், எங்களுக்கு ரீஆக்சஸ் செய்ய வேண்டியதாக இருக்குது, புதுப்பிக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிற யோசனைக்கு செல்ல போகிறோம் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுக்குறாங்க. நேற்று மட்டுமே நாட்டோ படையினுடைய மிக முக்கியமான அமைப்புகள் எல்லாமே சேர்ந்து நியூக்ளியர் டீம் கூட, அணு ஆயுதத்துக்கான டீம் கூட டிஸ்கஸ் பண்ணுறாங்க. எல்லா நாடுகளுமே அணு ஆயுத போர் வந்துடலாம், அணு ஆயுத போர் வந்துச்சுன்னா என்னென்ன விஷயங்கள், என்னென்ன மருந்துகள் வாங்க முடியுமோ அத்தனை மருந்துகளும் வாங்கி வைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. அணு ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ரஷ்யாவை சொல்லக்கூடிய நாடுகள், நாட்டோ படைகள் அணு ஆயுதத்துக்கான ரொம்ப பெரிய முக்கியமான லைவ் ட்ரில்லில் ஈடுபட போகிறாங்க. நேற்று தான் நம்ம பார்த்தோம். ஸோ ஏன் இந்த மாதிரி லைவ் ட்ரில்லில் நீங்கள் ஈடுபட்டு இன்னொரு நாடை அவங்க அணு ஆயுதத்தை யூஸ் பண்ணுவாங்கங்கிற ஒரு பெயரில் அழைக்கிறீர்கள்? நாட்டோ செஞ்சால் தவறு கிடையாது. இதே மாதிரி நாம் இந்தியா எடுத்துக்கோங்க, நார்மலாக சீனாவினுடைய பார்டர்லையோ பாகிஸ்தானோட பார்டர்லையோ போய் அணு ஆயுதத்துக்கான ட்ரில்லை செய்ய போகிறோம்ப்பா அப்படின்னு சொன்னால் இந்த இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டி சும்மா விட்டுருவாங்களா? இல்லை, நீ அணு ஆயுதத்தை வீச போகிற, அதனால தான் இங்கே வந்து ட்ரில் செய்ய போகிற அப்படின்னு சொல்லுவாங்களா? இல்லையா? ஸோ நாம் செய்யும்போது எப்படி தவறு அப்படின்னு சொல்லுதோ அதே நேரத்தில் அவங்க செய்யும் போதும் உலக நாடுகள், இல்லை இதை பார்த்துட்டு இருக்கிற நாம் அதை தவறு அப்படின்னு சொல்லணும். அதை விட்டுட்டு மேற்குலக நாடுகள் இங்கிலீஷ் பேசக்கூடியவங்க என்ன சொன்னாலும் சரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிற அந்த மூட நம்பிக்கையிலேருந்து நம்ம கொஞ்சம் வெளியில் வந்து உலகம் சார்ந்த விஷயங்கள், அதில் இருக்கக்கூடிய நுட்பமான அரசியல், இதை புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் ஒரு தலைமுறையை, அடுத்த கட்ட தலைமுறையை ரொம்ப முக்கியமான தலைமுறையாக நம்மளால் மாற்ற முடியும். இலங்கை பிரச்சனைக்கு சீனா தான் காரணம் அப்படின்னு சொன்னாலும், இலங்கை அந்த அரசியல்வாதிகளால் ஏற்படுத்தப்பட்ட பலவிதமான பொருளாதார சிக்கல், அவங்களுடைய தவறான கொள்கை தான் இலங்கை இந்த அளவுக்கு மோசமாக அடைவதற்கான காரணம்.
அந்த இலங்கை ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்காங்க, என்கிட்ட ஒரு 40 பில்லியன் அமெரிக்க டாலர் தாங்கப்பா அப்படின்னு சொல்லி. 40 பில்லியன் வேண்டாம், 8 பில்லியன் அமெரிக்க டாலர் தாங்க அப்படின்னு சொல்றாங்க. இலங்கை அப்படின்னு சொல்லும்போதே எல்லா நாடுகளும் ஓகே சுற்றுலாவுக்கு சென்றிருக்கிறோம், சூப்பரான நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய நாடுகள் ஐநா சபை அந்த 8 பில்லியன் அமெரிக்க டாலரை இலங்கைக்கு கொடுக்க முடியாம தவிக்கிறார்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதே அமைப்புகள் இன்னைக்கு உக்ரைனுக்காக ட்ரில்லியன் கணக்கான பணத்தை வாரி இறைக்கிறார்கள். IMF நேத்து கூட 1.3 பில்லியன் அமெரிக்க டாலர் யாருக்கு கொடுத்திருக்காங்க? இதே உக்ரைனுக்கு கொடுத்திருக்காங்க. UK வச்சுக்கோப்பா ஆயுதங்களை அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. பிரான்சினுடைய மேக்ரோன் அவர்கள் இன்னைக்கு ட்விட்டர்ல ஒரு ட்வீட் போடுறாரு, எங்களுக்கு 3வது உலகப் போர் வேண்டாம் அப்படின்னு சொல்றார். யாருமே எதிர்பார்க்கல, என்னடா மேக்ரோன் அவர்கள் இப்படி பேசுறாரு அப்படிங்கிறது தான். அதுக்கு கீழே வந்திருக்கிற கமெண்ட்ஸை நீங்க எடுத்து வாசிச்சு பார்த்தாலே நிறைய மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வந்துருச்சு. பிரான்ஸ்ல வரக்கூடிய பிரச்சனைகள், பிரான்ஸ்ல பலகட்ட போராட்டம் நடந்துட்டு இருக்கு, பெட்ரோல் டீசலுடைய விலை அங்கே அதிகரிச்சுட்டு இருக்கு, அங்க இருக்கக்கூடிய வேலையாட்கள் வேலை செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரைக்ல இருக்காங்க. இது எல்லாமே பிரான்ஸை கொஞ்சம் கொஞ்சமா மேற்குலகத்திலிருந்து தனிமைப்படுத்திக்கிறது. ஏன்னா அவங்க நாட்டு மக்கள் போராடிட்டு இருக்காங்க. அதே நிலைமை தான் யூகேலையும் இருக்கு. லிஸ்ட்ரஸ் அவர்கள் புதுசாக ஏதோ ஐடியா எடுக்க போகிறேன், புதுசாக சில முடிவுகள் எடுக்க போகிறேன்னு சொல்லும் போதும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அந்த முடிவு உக்ரைன் சார்ந்ததாக இருக்கக்கூடாது, எங்களுடைய முடிவாக இருக்கணும், UK மக்கள் உண்மையாக வாழ முடிகிற ஒரு முடிவாக எடுங்க, வின்டர் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை கொடுத்துட்டு இருக்காங்க. IMF போன்ற அமைப்புகள் ரிசெஷன் வந்துட்டு இருக்கு, 2023 ரிசெஷன் வந்துரும்பா அப்படின்னு சொல்ற பல எச்சரிக்கை கொடுத்த பிறகும் இந்த யுத்தத்தை முடிப்பதற்கு எந்த நாடும் முன்னெடுத்து வரவில்லை. பேச்சுவார்த்தை நடத்த நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொல்றாங்க. எர்டகன் அவர்கள் பிற நாட்டை சோதித்து இல்லாட்டி பிற நாட்டை எப்படியாவது அழிக்க வேண்டும், குறிப்பாக இந்தியா போன்ற நாடுகளை அழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி முனைப்புடன் செயல்கூடிய எர்டகன் அவர்கள் 2 நாட்டுக்கு இடையே நான் பேச்சுவார்த்தை நடத்தி வைக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்றாரு. ஆனால் பல நாடுகள் அந்த பேச்சுவார்த்தையே நடக்கக்கூடாதுன்னு சொல்லி விரும்புகிறார்கள். அமெரிக்கா போன்ற நாடுகள் ரஷ்யா உக்ரைன் பேசட்டுமே, பேசி ஒரு முடிவை வரட்டுமே அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி என்னைக்காவது நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? ஏன்னா இந்த 2 நாடுகள் பேசிட்டாங்கன்னா அமெரிக்காவுக்கு அங்கே ரோலே கிடையாது. ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து அமெரிக்கா தூக்கி எறியப்படும். ஐரோப்பிய ஒன்றியத்தில் அமெரிக்காவினுடைய அந்த நிலைமை இல்லாட்டி அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்க வைப்பதற்கான மிக முக்கியமான அமைப்பாக செயல்படுவது நாட்டோ. நாட்டோவினுடைய 3 வேலைகளை நான் மறுபடியும் சொல்றேன். ஐரோப்பிய ஒன்றியத்தில் அமெரிக்கா இருக்கணும், ஐரோப்பிய ஒன்றியத்தில் ஜெர்மனி வளர்ந்து விடக்கூடாது, ஐரோப்பிய ஒன்றியமாக இருந்தாலும் சரி எங்கேயா இருந்தாலும் சரி கம்யூனிச நாடுகள் வளரக்கூடாது. இந்த 3 சித்தாந்தத்தின் அடிப்படையில் தான் நாட்டோ படை உருவாக்கப்பட்டது. ஜெர்மனி வளருகிறது என்றாலும் அவங்களுக்கு பயம்தான், அமெரிக்கா விலகுகிறது என்று சொன்னாலும் பயம்தான், கம்யூனிசம் ரஷ்யா வளருகிறது அப்படின்னு சொன்னாலும் பயம்தான். இது எல்லாமே இப்போ ஒரு சேர நடந்துட்டு இருக்கு. ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஜிடிபிலிருந்து 2% அவங்களுடைய டிஃபென்ஸுக்காக ஒதுக்க போறாங்க. அப்படி ஒதுக்குனாங்கன்னா கண்டிப்பா ஜெர்மனி பல ஆயுதங்களை தயாரிக்கும். ஏன் அணுகுண்டு வர அவங்க கண்டுபிடிச்சது தான், அங்கேருந்து தான் சுட்டுட்டு ரஷ்யாவும் அமெரிக்காவும் அணுகுண்டுக்கு ஃபார்முலாலாம் எடுத்துக்கிட்டாங்க. இதெல்லாம் இன்னொரு பக்கம் வரலாறுன்னு பார்த்துக்கிட்டாலும் அதே ஜெர்மனி இப்பவும் ஒரு தருணத்துக்காக காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஜெர்மனி எப்படி ஒரு தருணத்துக்காக காத்துட்டு இருக்காங்களோ அதே மாதிரி இன்னொரு பக்கத்துல இருந்து ஜப்பானும் காத்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இது எல்லாமே ஒரு சின்ன பப்ளோ இல்லாட்டி ஒரு சின்ன கன்னிவெடி மாதிரி தான். ஒன்று வெடிக்க தொடங்கிருச்சுன்னா டப்பன்னு எல்லா நாடுகளுக்கும் பலவிதமான பிரச்சனைகளை ஏற்படுத்துவதற்கான பல இடையூறுகள் வர தொடங்கும். அந்த இடையூறுகளை ஏற்படுத்துவதற்கான முதல் புள்ளியா ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில உக்ரைனுக்கு ஆதரவான நாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நாடுகள் இருக்கின்றன. 50 நாடுகள் ஒன்றிணைந்து நேற்று முக்கியமான முடிவுகளை எடுக்கிறாங்க. அந்த முடிவு ரஷ்யாவுக்கு எதிரானது மட்டுமா இருக்கு. உக்ரைன் சார்ந்த மக்கள் அவங்களை எப்படி நம்ம காப்பாற்றுவது அதை பற்றியான முடிவுகள் எடுக்கப்படவில்லை. ஆனால் ரஷ்யா என்ன செஞ்சாங்க, நீங்கள் இப்படியே பேசிக்கிட்டே இருங்கடா அப்படின்னு சொல்லி பாக்முத் பகுதியை அவங்க கையகப்படுத்திக்கிட்டாங்க. எப்படி இந்த லைமேன் அப்படிங்கிற ஒரு பகுதி ரஷ்யாவின் கண்ட்ரோலிருந்து உக்ரைன் கண்ட்ரோலுக்கு போன போது மேற்குலக நாடுகள் உக்ரைன் வெற்றி அடைந்து விட்டது அப்படின்னு சொன்னாங்களோ, அந்த மேற்குலக செய்திகள் இந்த செய்தியை பற்றி ஒரு வார்த்தையை கூட வெளியில் விடலை. ஏன்னா லைமேன் அப்படிங்கிற ஒரு இடம் எந்த அளவுக்கு முக்கியமானதோ அது கிட்டவே இருக்கக்கூடிய பாக்முத் அப்படிங்கிற இடமும் முக்கியமானது தான். அந்த பாக்முத் இப்போ யார் கையில் இருக்குது? ரஷ்யாவின் கையில் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய ப்ரோ ரஷ்யன்ஸ் அங்கே இருக்கக்கூடிய எல்லா கிராமங்களுடைய ஆக்சஸை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு கர்சன் பகுதியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தலைவர் ரஷ்யாவின் கண்ட்ரோலில் தான் கர்சன் இருக்குது. ஆனால் மீண்டும் ஒரு தாக்குதல் வரலாம், ஸோ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கொஞ்சமாக வெளியேறுங்க இல்லாட்டி ஷெல்டருக்கு போங்க அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுக்குறாங்க. மைக்லேவ் அப்படிங்கிற இடத்துல மறுபடியும் தாக்குதல் நடந்திருக்கு. நேற்று ஒரு நாளில் மட்டும் 19 ட்ரோனை வீழ்த்தி இருக்கிறார்கள் உக்ரைனுடைய அரசாங்கம் அப்படின்னு சொல்லி உக்ரைன் ராணுவம் இன்னைக்கு செய்தியை வெளியிடுறாங்க. ஈரான் அவங்களுடைய கெமிக்கஸ் அப்படிங்கிற ட்ரோனை ரஷ்யாவுக்கு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 2600 ஷாஹித் 136 அப்படின்னா கெமிக்கஸ் அப்படிங்கிற அந்த ட்ரோனை ஆர்டர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற செய்தியை இன்னைக்கு உக்ரைனுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் வெளியில் விடுறாரு. ஸோ 2600 ட்ரோன் ஈரானில் இருக்கா அப்படின்னா இப்போ மேற்குலக நாடுகளுடைய அடுத்த கட்ட சதி என்ன தெரியுமா? ஈரான் நேரடியாக ரஷ்யாவுக்கு உதவிட்டாங்க, ஸோ ஈரான் மீதும் போர் தொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வர வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஈரான் இப்படியே விட்டுட்டா அணு ஆயுதத்தை தயாரிச்சிருவாங்க. ஈரான் அணு ஆயுதத்தை தயாரிச்சிட்டாங்கன்னா இவ்வளோ நாள் அமெரிக்கா இல்லாட்டி மேற்குலக நாடுகள் நினைச்சது நடந்துடும்.
மத்திய கிழக்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய நாடுகள் கையில் அணு ஆயுதம் சிக்கவே கூடாது அப்படிங்கிறது தான். அரபுலக கையில் அணு ஆயுதம் வந்துவிட்டது அப்படின்னா மேற்குலக நாடுகளுடைய ஆதிக்கம் அங்கே செல்லுபடியாகாது. அதனால தான் அரபுலகம் இல்லாட்டி அதை சார்ந்து இருக்கக்கூடிய நாடுகள் பக்கமாக அணு ஆயுதத்தை வரவிடக்கூடாது அப்படிங்கிற முனைப்புடன் பல நாடுகள் செயல்படுகின்றன. குறிப்பாக இஸ்ரேல் 1947-48 இஸ்ரேல் உருவான காலத்திலிருந்து ஈரான் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இஸ்ரேலே இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. இஸ்ரேல் சொல்றாங்க ஈரான் தான் என்னுடைய முதல் எதிரி அப்படின்னு சொல்றாங்க. இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய ஒரே ஒரு வித்தியாசம் என்ன தெரியுமா? இஸ்ரேல்கிட்ட அணு ஆயுதம் இருக்கு, ஈரான்கிட்ட அணு ஆயுதம் இல்லை அப்படிங்கிற அந்த செய்தி மட்டும்தான். ஸோ ஈரான் நேரடியாக இங்கே யுத்தத்தில் குதித்து விட்டது, அவங்களுடைய ட்ரோனை இங்கே அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தி வெளிவந்தது என்றால் ஈரானுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்கப்படும். பெலரஸ் இந்த யுத்தத்தில் நேரடியாக குதிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நேரத்தில் பெலரஸ்ல இருந்து பலவிதமான ஆயுதங்களை திரும்ப பெற்றுக்கொண்டிருக்கிறது ரஷ்யா. நேரடியாக நீ களத்தில் இப்போ புக வேண்டாம், நீ உன்னுடைய ஆயுதங்கள், நான் வச்சிருக்கிற ஆயுதங்கள் எல்லாம் இங்கே கொண்டு வந்துரு, எனக்கு வேணும்னா நீ வெப்பன்ஸை தாப்பா அப்படின்னு சொல்லி பெலரஸ்லேருந்து நிறைய வெப்பனை இப்போ யார் வாங்கிட்டு இருக்காங்க? ரஷ்யா வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் ரஷ்யா பெலரஸினுடைய இராணுவம் எல்லையில் நிறுத்தப்படும் அப்படிங்கிற அறிவிப்பில் எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ ஒவ்வொரு நாடுகளும் ஒவ்வொரு நாட்டுக்கு எதிராகவும், சில நாடுகள் வேறு வழியே இல்லாமலும், சில நாடுகள் என்ன செய்கிறோம் அப்படிங்கிறதே தெரியாமலும் இந்த ரஷ்யா உக்ரைன் அப்படிங்கிற யுத்தத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இதில் இந்தியாவையும் வம்பிழுக்கிறார்கள் அப்படிங்கிறது மட்டும்தான் இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது. ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை இந்தியா ஜம்மு காஷ்மீர் பிரச்சனையாக மாற்ற நினைக்கக்கூடிய நாடுகள், அதற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய பாகிஸ்தான், சீனா, துருக்கி போன்ற நாடுகள், இதுக்கு எதிராக சிங்கம் மாதிரி இருக்கக்கூடிய இந்தியா, அது ஐநா சபையாக இருக்கட்டும் இல்லாட்டி ஐநா சபை சார்ந்த பல கிளை அமைப்புகளாக இருக்கட்டும், இந்தியாவினுடைய முடிவு ரொம்ப தீர்க்கமாக இருக்குது, இப்படியே இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய எண்ணமாகவும் இருக்கிறது. பார்க்கலாம் இந்தியாவுக்கு எவ்வளோ ப்ரெஷர் வரப்போகுது, அதை இந்தியா எப்படிலாம் டேக்கிள் பண்ண போகிறாங்க, ஜெய்சங்கர் அவர்கள் முதல் அடுத்ததாக இருக்கக்கூடிய இந்திய அரசு அதிகாரிகள் வர என்னென்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம். இதே மாதிரி இன்னும் பல செய்திகளுக்கு தமிழ் பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.